கோவிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கர்த்தருடைய உள்ளத்துல நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக பாரப்படுத்தின ஒரு தேவ செய்தி. இன்றைக்கு அதை நம்ம கவனிக்கிறோம். ஒருவேளை தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் நம்ம அதை கவனிக்க வேண்டியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் செழித்திருப்பீர்கள், நீங்கள் செழித்திருப்பீர்கள். யூ ஷால் பி ப்ராஸ்பரஸ், யூ ஷால் பி ப்ராஸ்பரஸ். நல்லா நம்ம செழிப்பாக இருக்கும். There is no teaching called prosperity teaching. There is no teaching called poverty teaching. Prosperity gospel, poverty gospel அப்படிலாம் எதுவும் கிடையாது. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் தரித்திரராக இருக்கிறது, அந்த தரித்திரருடைய வேடம் பூண்டு கொள்வது ஒரு பரிசுத்தம் என்று நினைத்த காலமும் உண்டு. அதற்கு நேர்மாறாக இல்லைல்ல நம்ம ஐஸ்வர்யவான்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நினைத்த காலமும் உண்டு. சிலர்லாம் எங்கள் டீச்சிங் ப்ராஸ்பேரிட்டி டீச்சிங் அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் அந்த நாட்களில் குறிப்பாக சந்நியாசத்தை துறவரத்தை முக்கியப்படுத்தியவர்கள் பாவர்ட்டி டீச்சிங் அதான் முக்கியம். பாவர்ட்டி டீச்சிங், நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே வேண்டாம், நம்ம கர்த்தருக்காக தரித்திரராக இருக்கணும் அப்படின்னு ஒரு டீச்சிங் இருக்கு. ஆனால் வேதத்தில் தரித்திரராக இருப்பது சாபம். சாபத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது தரித்திரம் ஒரு சாபம் என்று இருக்கு. நாம் ஐஸ்வர்யவான்களாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். பிரியமானவர்கள், ஒரு முக்கியமான ஒரு வசனம் பலமுறை கவனிச்சிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Corinthians chapter 8 verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. வானங்கள் அவருடையது, பூமி அது நிறைவு அவருடையது, பூமியில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் அவருடையது. தேவன் ஐஸ்வர்ய சம்பூர்ணர். அவர் ஐஸ்வர்யம் உள்ள, அதான் கிருபை, அதான் கிருபை. கவனிங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அந்த தேவன் ஏன் அடிமையின் ரூபம் எடுத்தார்? என்னை விடுவிக்கும்படியாக. தேவன் ஏன் அடிமையின் ரூபம் எடுத்தார்? என்னை விடுவிக்கும்படியாக. தேவன் ஏன் மனுஷ ரூபம் எடுத்தார்? என்னை தேவனாக்கும்படியாக, தேவனுக்கு சமமாக்கும்படியாக. வானமும் பூமி அது நிறைவும் அவருடையது. அவர் ஏன் ரோடு ஓரத்தில் பிறந்தார்? அவர் பிறந்த இடம் கூட தெரியாது. பிறந்த போது அவரை சுற்றுவதற்கு, அந்த குழந்தையை சுற்றி வைப்பதற்கு ஒரு நல்ல துணி அந்த அம்மாட்ட கிடையாது. நம்ம வேதத்தில் அதை கந்தை துணி என்று வாசிக்கிறோம். அந்த நாட்களில் ஒரு வியாக்கியானத்தில் நான் படித்திருக்கிறேன், அது ஏதோ கிழிந்த துணி என்றல்ல. அந்த நாட்களிலே, குறிப்பாக மாதவிடாய் நாட்களிலே பெண்கள் பயன்படுத்தி தீட்டு என்று தூக்கி எறிந்த துணி. அதுதான் பின்னால் பவுல் தனக்கும் ஒப்பிடுவார். தூக்கி எறிஞ்ச ஒரு துணி, தீட்டு துணி. வியாக்கியானத்தில் படித்தேன். ஏன் அதில் சுற்றினாங்க? அவரை கிடத்துறதுக்கு ஒரு இடம் இல்லை. பிரியமல்ல, அவர் முன்னணியில் பிறக்கலை. அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே. அப்போ சத்திரத்தில் இடம் தேடி போவதற்கு முன்பாகவே குழந்தை பிறந்துடுச்சு. சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே அந்த குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கல.
தரித்திரம். பிள்ளையை சுற்றி ஒரு முன் அணையிலே மாட்டு தொழுவத்தில் உங்களை சிலர் ஊரில் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு சின்ன ஃபென்ஸ் மாதிரி இப்படி அடிச்சிருப்பாங்க. ஒரு 1.5 அடி உயரத்துக்கு ஒரு ஃபென்ஸ் மாதிரி மூங்கில் வச்சு அடிச்சிருப்பாங்க. நான்லாம் ஊரில் பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே தான் இந்த வைக்கல்லாம் போடுவாங்க. அந்த மாட்டுக்கு தண்ணி காட்டும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த அணைக்குள்ளே தான் வைப்பாங்க. இல்லைன்னா அந்த மாடு அந்த பாத்திரத்தை அந்த இடம் முழுசும் தள்ளி விட்டுரும். எத்தனை பேர் இந்த முன்னணை பார்த்துருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க. இதுக்கு பேர் தான் முன் அணை. அணைன்னா ஒரு ஃபென்ஸ். அந்த மாட்டு தொழுவத்தில் இப்படி ஒரு சின்ன ஃபென்ஸ் போட்டிருக்கும். வைக்கல் போட, அந்த தண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு முன் அணை இருக்கும். அதில் தான் கொண்டு போய் அந்த பிள்ளைய கடத்தினாங்க. ஏன் இந்த தரித்திரம் வருது? இதுதான் அவருடைய கிருபை. எதற்காக இந்த தரித்திரர் ஆனார்? என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு. என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு. அதுக்கு அடையாளமாக தான் அவர் கடைசி திருவிருந்து. அவர் முதல்ல பால் குடித்த இடம் மாட்டு தொழுவம். அந்த மாட்டு தொழுவம் அந்த சாணத்தினுடைய ஸ்மெல்லாக இருந்திருக்கும். அந்த மாட்டு தொழுவத்தில் தான் அவர் மரியாள்கிட்ட பால் குடிச்சிருப்பார், முதல் பால். அவர் கடைசி விருந்து சாப்பிட்டது நல்ல மெத்தையெல்லாம் விரிக்கப்பட்டு நல்ல ஜமீன் சோஃபா செட்டில் இருந்திருக்கும். பெரியம்மாள் நல்ல மெத்தை இருந்த ஒரு மேலறையில் தான் அவர் கடைசி விருந்து சாப்பிட்டார். பிறந்த போது கந்தை துணியில் அவரை சுத்தினாங்க. ஆனால் மரித்த போது விலையேற பெற்ற சீலை துணியில் அவர் சுத்தினாங்க. மாட்டு தொழுவத்தில் கடத்தினாங்க. ஆனால் இறந்த போது நல்ல வாசனை திரவியங்கள்லாம் அவர் மேலே போட்டு பிரியமானவள் ரொம்ப கண்ணியமா ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே கடத்தினார். நான் படித்த பாடம் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆரம்பத்தில் ஒரு முன்னணியில் கடத்தினாலும் முடிவு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் கடத்தினாங்க. ஆரம்பத்தில் மாட்டுத்தொழுவத்தில் பால் குடித்தாலும் கடைசியில் மெத்தையெல்லாம் விரிக்கப்பட்ட ஒரு மேலறையில் விருந்து சாப்பிட்டேன். ஆரம்பத்தில் ஒரு கந்த துணி எனக்கு போட்டிருந்தாங்க, முடிவில் விலையேற பெற்ற சீலை துணி. அவர் உள்ளே போட்டிருந்த உள் அங்கி, இன்னைக்கு நம்ம பனியன் அப்படிலாம் சொல்லல, வெஸ்ட், அதான் வெஸ்ட்மெண்ட். உள்ளே போட்டிருந்த உள் அங்கி ஒரு குற்றவாளி, பிரியமான யூதர்கள் அடிமைகள், இந்த அடிமை இனத்தைச் சேர்ந்த யூத இனத்தைச் சேர்ந்த குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிற ஒருவனுடைய உள் அங்கி. இன்னைக்கு சொன்னால் அவன் போட்டிருக்க பனியன், அந்த பனியன் எனக்கு வேணும் உனக்கு வேணும். என் ட்ரெஸ் எல்லாம் சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு பனியன் இருக்கு. இது யாருக்கு இந்த பனியன்? இந்த உள்ளங்கி யாருக்கு? கடாச்சிட்டு போங்க அப்படின்னு தூக்கி போடலை. அன்னைக்கு சீலை துணி, தீட்டு துணியில் அவரை சுத்தினாங்க. ஆனால் அன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ரோம சோல்ஜர்கள் இந்த குற்றவாளியினுடைய உள்ளங்கி எனக்கு வேணும் உனக்கு வேணும், எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி அந்த அங்கிக்கு சீட்டு போட்டு எடுத்தார்கள். அதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக என்று சொன்னால் அந்த அங்கி எவ்வளோ விலையேற பெற்றது. மேலிருந்து கீழ் மட்டுமாக தையலே இல்லாமல் அங்கியாகவே நெய்யப்பட்டிருந்த ஒரு ஸ்பெஷல். அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஒரு பாவர்ட்டி இருந்துச்சு, மரிக்கும்போது ஒரு ப்ராஸ்பேரிட்டி இருந்தது. என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரரான, என்னை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு அவர் பாவமானார், பாவியாகல பாவமானார். என்னை சாபத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு அவர் சாபமானார். என்னை உங்களை நம்மை தரித்திரத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி போனார். பிரியமானவர்களே, நம்ம ஒருவருடைய வாழ்க்கையிலேயாகி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய சபையில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக வளரும்போது நம்ம ஒருவருடைய வாழ்க்கையிலேயாகும் தரித்திரம் இருக்கக்கூடாது. அதே வேளை நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்கணும்.
பிரியமல்ல, நீங்க விசுவாசத்தில் யாரும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதே போல சபைக்குள்ளாக யாரோ ஒருத்தர் தேவையோட இருக்காங்க, அவங்களுக்கு உதவ முடியுமானா, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பா உதவுங்க. உங்க சகோதரர், உங்க சகோதரி, எனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்காக ஒரு சகோதரர் உதவி செய்யறாங்க, கண்டிப்பா செய்யுங்க. நீங்க செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு இல்லாததிலிருந்து அல்ல, உங்களுக்கு இருக்கிறதிலிருந்து உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்ற, இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வரைக்கும், அந்த கார்னர்ல அந்த கார்னர் வரைக்கும் சபைக்குள்ள யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நீங்க சபைக்குள்ள கடன் கொடுக்கும்போது என்ன பண்றீங்க? அந்த விசுவாசியை உங்களுக்கு அடிமையாக மாற்றுகிறீர்கள். ஊழியத்தில் ரொம்ப உதவியா இருந்த, எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்த ஒரு ஃபேமிலி, இன்றைக்கு எங்களை நேசிக்கிறாங்க. ரொம்ப அன்பான ஃபேமிலி, எல்லாத்தையும் அன்பா இருப்பாங்க. ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலையில எங்களுக்கும் தெரியாம 4-5 பேர், அந்த சூழ்நிலை எங்களுக்கு தெரியவே தெரியாது, 4-5 பேர் அவங்களுக்கு கடன் கொடுத்துட்டாங்க. இவங்களால திருப்பி கொடுக்க முடியலை. அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது, என்னப்பா எப்போ பார்த்தாரு, என்னப்பா எப்போ பார்த்தாருன்னு ஒரு சண்டை. இவங்களுக்கு நெருக்கம், கொடுத்தவங்களுக்கு நெருக்கம், வாங்கினவங்களால கொடுக்க முடியலை. நடந்தது ஷார்ட்டாக சொன்னு தெரியுமா? அவங்க சபைக்கு வர்றதை விட்டுட்டாங்க. அந்த சாபம் யாருக்கு வரும்? அவங்கள சபையை விட்டு விரட்டினது யாரு? அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க தானே. சபைக்குள்ளாக உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? நல்ல உதவி செய்யுங்க. கூடியதும் ஒரு ஒழுங்கு கிரமமாக காரியங்களை செய்யும்படியாக எங்கள் மூலமாக அந்த உதவியை செய்யுங்க. ஃபஸ்ட்டு அவங்கள கஷ்டப்படுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் மூலமாக நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் கொடுக்குற மாதிரி உங்களுக்காக ஒரு பிலீவர் கொடுத்தாரு, அவங்க கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க, கொடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஒழுங்கு கிரமமாக செய்யுங்க. அதே வேளையில் விசுவாசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கடன் வாங்காதீங்க. அது அவிசுவாசத்தினுடைய அடையாளம். உங்களுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். கர்த்தர் செய்வார் என்று நம்பினால் எதுக்கு நம்ம நோத்துட்டு போய் பிச்சை எடுக்கணும்? கர்த்தர் செய்வார் என்று நம்பினால் எதற்கு நோத்துட்டு பிச்சை எடுக்கணும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம தரித்திர இருக்கிற தேவனுடைய சுத்தமே கிடையாது. நம்ம சபையில் ஆரம்ப நாட்களில் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு செமினார் எடுத்தேன், அண்ணா நகரில் இருக்கும்போது. அப்போவுமே எனக்கு இந்த வாஞ்சை, நம்ம யாருமே தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு செமினார் எடுத்து பல ஆண்டுகள் நம்ம சபையில் ஒருவர் கூட எதுவும் கடனில் கிடையாது. ஒருவர் கூட கடனில் கிடையாது. அன்று ஆச்சரியமாக சபையை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இப்போ ஒரு சிலர்லாம் இன்னைக்கெல்லாம் நம்ம கடன் கட்ட முடியலையாங்க. ஒருத்தர் என்ன கடன் வாங்கினா திருப்பி தரமாட்டேக்காங்கிறாங்க. ரொம்ப வேதனை. கடனா? நீ ஒரு கடன் கொடுப்பது உதவி செய்வதே அல்ல, அவரை அடிமையாக்குவது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையா உண்டாகும். அதுக்கு மேலே நீங்கள் நெருக்கி கேட்டீங்கன்னா டாட்டா பை பை சொல்லிட்டு சபையை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவர் சபையை விட்டு அவங்கள விரட்டுறது யாரு? கடன் கொடுத்தவங்க. நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். கடந்த வெள்ளிக்கிழமை தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள ஐஸ்வர்யவான்களை, உலக பிரகாரமாக இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்புகள் கொடுத்தாரு. நேரம் அனுமதிக்கிறது போல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது, வேதத்தின் ஒழுங்கின்படி, வேத பிரமாணங்களின்படி நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும்னா வேதத்தில் படி பார்க்குறோம். சங்கீதம் 92, 12, 13 வாசிங்க. பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். 13 முதலாவது பார்ப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். யார் நல்லா செழித்திருப்பார்கள்? பிரியமானவர்களே, முதல் குறிப்பாக அதை சொல்றேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள்.
தேவனுடைய பிரகாரங்களில் ப்ராஸ்பரஸா இருப்பாங்க. ப்ராஸ்பரஸா இருப்பாங்க. அப்படி பைபிள்ல சொல்லியிருக்கு. அவங்க முதிர் வயதிலும் கனி தந்து, நல்ல ஃப்ரூட் பேரிங், முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார். நிறைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கு. யாருக்கு? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களுக்கு. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நம்ம எப்படி நாட்டப்பட முடியும்? பழைய ஏற்பாட்டில் அப்படி யாரையாவது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டியிருக்காங்களா என்றால் இல்லை. அப்போ இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த கர்த்தருடைய ஆலயம் என்றால் என்ன? பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமத்தின்படி, புதிய ஏற்பாட்டின்படி கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லுவது சபையை காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அங்க நீங்கள் என்று சொன்னது உங்கள் சரீரத்தை சொல்லது. அது இன்னொரு இடத்துல இருக்கு. சிலர் தவறாக இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணுவாங்க. நம்ம சரீரம் அப்படி. இது சரீரம் அல்ல. நீங்க அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்ப்பீங்களான்னா, உங்களை ஆவிக்குறள் என்று எண்ணி பேச முடியலை, நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க, அவன் விதை விதைத்தான், இவன் நீர் பாய்ச்சினா, விதை செய்கிறது கர்த்தர் அப்படின்னு சபையை பற்றியே சொல்லிட்டு வர்றார். சபையை பற்றி சொல்லிட்டு வரும்போது சபைக்கு தான் அங்கே அந்த நீங்கள் என்பது சபை. நம்ம ஒரு செமினார் வச்சோம். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகள், தவறான வேத வியாக்கியானங்கள். அது ரொம்ப முக்கியமானது கான்டெக்சுவல். அங்கே என்ன கான்டெக்ஸ்டில் அதை சொல்லியிருக்கு? அங்கே நம்ம சரீரத்தை பற்றி பேசியிருக்கா என்றால் சரீரத்தை பற்றி அங்கே பேசுகிறோம். அங்கே சபையை பற்றி சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று. சபையில தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறார். சபையில தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறார். நமக்குள்ள அவர் உலாவுறாரு. ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அது தேவனுடைய ஆலயம். ஒரு ஆவிக்குரிய சபை, அது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கணும். கர்த்தர் ஜாதிக்கு ஒரு வம்சத்துக்கு 2 பேருமாக தெரிந்து கொண்டு சியோனுக்கு கொண்டு வர. சியோன் என்பது ஆவிக்குரிய சபை, பொதுவான சபை, யூனிவர்சல் சர்ச் அப்படி சொல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. நீங்கள் சியோன் மலையினிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். நம்ம கர்த்தருடைய சரீரத்துக்குள்ள வந்துட்டோம். அவர் ஜாதிக்கு ஒருவரும் வம்சத்துக்கு 2 பேருமாக தெரிந்து கொண்டு சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பார். ஒரு மேய்ப்பன் இடத்திலே கர்த்தர் கொண்டு போகிறார். பிரியமான அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சுந்தரையா பின்னால் உட்கார்ந்து இருக்கும்போது, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார். பிரியமான நேர் பின்னால், புல்பிட்டுக்கு நேர் பின்னால் உட்கார்ந்துருக்கும். அவர் பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார். நான் முன்னாலே நின்று இதை பற்றி பேசுகிறேன். அன்றைக்குள்ள தலைப்பு எசேக்கியலிருந்து தேவன் ஒரு புருஷனை தேடினார். God sought for a man. அன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு God sought for a man. தேவன் ஒரு புருஷனை தேடினார். அப்போ ஆங்கிலத்தில் செய்தி கொடுக்குறேன். God has never used an institution. God uses an individual. இன்றைக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நினைவு இருக்கு. God has never used an institution. God uses individuals. An institution is a non-living organization. A man is a living organism அப்படின்னு நான் பேசுகிறேன். அந்த சொற்கள் நினைவு இருக்கு. பின்னால் உட்காந்து ஐயா ஆமேன் ஆமேன்னு. தேவன் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை பயன்படுத்தவில்லை. ஸ்தாபனம் என்பது ஒரு உயிரற்ற ஒரு ஸ்தாபனம், a non-living organization. அது ஒரு ஸ்தாபனம். அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸ்தாபனத்துக்கு காது உண்டா? கிடையாது. ஸ்தாபனத்துக்கு கண்ணு உண்டா? கிடையாது. ஸ்தாபனத்துக்கு என்ற உணர்ச்சிகள் உண்டா? கிடையாது. ஸ்தாபனத்துக்கு சட்டத்திட்டங்கள் உண்டா? உண்டு. அவங்களுக்கு என்ற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். யார் திருவிருந்து எடுக்கலாம், யார் திருவிருந்து எடுக்கக்கூடாது, யாருக்கு கல்யாணம் செய்து வைப்போம், யாருக்கு கல்யாணம் செய்து வைக்க மாட்டோம். ஸ்தாபனத்துக்கு என்று சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆண்டவர் நம்மை ஒரு ஸ்தாபனிடத்துக்கு கொண்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மை ஒரு தனி மனிதனிடத்துக்கு கொண்டு போகிறார். அவன் உங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவான்.
உங்களை நடத்துறது யார்? ஒரு ஷெப்பர்ட். அப்போ ஆண்டவர் உங்களை ஒரு ஷெப்பர்ட்டை கொண்டு வர்றார். கார்மேல் கிறிஸ்டியன் அசம்பிளி அது ஒரு இடுகுறி பெயர். நம்முடைய சபைக்கு முகவரி, ஒரு பேர், அவ்வளோதான். இங்கே வர்றவங்க இந்த பேருக்காக வரல. இது கார்மேல் கிருஷ்ண அசம்பிளினாலும் சரி, பெத்தேல் கிருஷ்ண அசம்பிளினாலும் சரி, என்ன பேர்னாலும் இருக்கட்டும். இங்கே தேவன் ஒரு ஷெப்பர்ட்ட உங்களை கொண்டு வருகிறார். அதான் புதிய ஏற்பாட்டு சபை. சபையில் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் 3 ஆர்டர் தான் ஒரு சபையில் உண்டு. சபையில் 3 ஆர்டர். ஒன்று, ஒரு ஷெப்பர்ட், ஒரு மேய்ப்பன், ஒரு பிரஸ்பீட்டர், அவர் தான் பிரஸ்பீட்டர், ஒரு எல்டர். பிரஸ்பீட்டர் என்ற சொல்லில் இருந்தால் ப்ரீஸ்ட் என்ற சொல் வருது. இன்றைக்கு பிரஸ்பீட்டர்னா ஏதோ ஒரு முக்கியமான இந்த கமிட்டி மெம்பர்னு நினச்சிக்குவாங்க. நல்ல பிரஸ்பிட்டேரியன் சர்ச்னே இருந்துச்சு. பிரஸ்பிட்டர் என்ற சொல் இருந்தால் ப்ரீஸ்ட் என்ற சொல் வந்தது. ஒரு ஆசாரியன், ஒரு மூப்பன், ஒரு மேய்ப்பன், எல்லாம் ஒரே ஆளை தான் குறிக்கும். பிரஸ்பிட்டர்ஸை ஏற்படுத்தின மூப்பர், எல்டர்ஸ், ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர், அவங்க சபையை மேய்க்கிறாங்க. இவங்களுக்கு உதவியாக டீக்கன்ஸ், டெக்கனோஸ். டீக்கன்ஸ் என்றால் எடுபடி வேலை செய்கிறவர், உதவி செய்கிறவர். யாருக்கு? இந்த பிரஸ்பிட்டருக்கு, இந்த ப்ரீஸ்டுக்கு, இந்த ஷெப்பர்டுக்கு. இந்த உதவி செய்கிற மத்தியில் அந்த காலைகளை சூப்பர்வைஸ் பண்ணாங்க. கண்காணிகள், கண்ணை வச்சு பார்க்குறவங்க. சேர்லாம் ஒழுங்காக போட்டிருக்கா? மிக்சர் சொன்ன இடத்துல வச்சுருக்கா? கேமரா ஒர்க் பண்ணுதா? சண்டே கிளாஸு ரேலி ஆரம்பிக்குத, இன்னைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? சூப்பர்வைஸ் பண்ணுறேன். அவங்கள தான் வேதத்தில் கண்காணிகள், கண்ணை வைத்து பார்க்கிறவங்க, பிஷப்போஸ். இதெல்லாம் காலகாலத்தில் வேறு வேறு டைட்டிலாக மாறிடுச்சு. அவங்க தங்களுக்கு நல்ல நிலையை அடைகிறார்கள். தே பர்ச்சேஸ் அ டிகிரி ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்னு இருக்கு. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் காசு கொடுத்து பிஷப் பட்டம், கார்டினல் பட்டம், எனக்கு தெரிஞ்சு இன்னும் போப் பட்டம் மட்டும்தான் வாங்கலைன்னு நினைக்கிறேன். காசு ஏன்னா தே பர்ச்சேஸ் தெம்செல்ஸ் அ குட் டிகிரி. அது அந்த டிகிரிங்கிறது இந்த பட்டம் இல்லை. டிகிரிங்கிறது நிலை. இன்னைக்கு எத்தனை டிகிரி? ஜுரம் எத்தனை டிகிரி இருக்குது? ஜுரம் 102 டிகிரி இருக்குது. இன்றைக்கி டெம்பரேச்சர் எவ்வளவு? டெம்பரேச்சர் அது இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர், 32 டிகிரி. டிகிரி என்பது நிலை. அதான் தமிழ் அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்க தங்களுக்கு நல்ல நிலையை அடைகிறார்கள். இப்போ ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணுறார். அவர் இந்த சபையில் ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கிறார். ஆடியோ மீடியோ இதெல்லாம் பொறுப்பாக பார்க்குறாங்க, ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கிறாங்க. சண்டே ஸ்கூலுக்கு ஒருத்தர் ஹெட்டாக இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கிறாங்க. இப்போ சச்சனை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வேதத்தின்படி அறிந்தது, சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டரோ, அசோசியேட் பாஸ்டரோ, ஏரியா பாஸ்டரோ அப்படிலாம் சபையில் வேதத்தில் இல்லை. ஒரு மேய்ப்பன் இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வர, கர்த்தர் உங்களுக்காக குறித்த ஒரு ஃபெல்லோஷிப். அந்த ஃபெல்லோஷிப்பில் நாட்டப்பட்டவர்கள், அதில் பிளான்டட், அதில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்கள் எல்லா வெளி இடங்களிலே செழித்திருப்பார்கள். they will be prosperous. என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன், நல்ல ஆவிக்குரிய சபையில் எவ்வளவோ தரித்திரத்திலிருந்து வர்றாங்க. நல்ல ஆவிக்குரிய சபையில் நாட்டப்பட்டவர்கள் முதல் குரூப். பிரியம், அந்த சபை உங்களுக்கு கர்த்தர் காண்பிக்கணும். இது கர்த்தர் எனக்கு காண்பித்த சபை, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த பாஸ்டர். பிரியமானல, இது எனக்கு எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா, இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது எங்கள் பாஸ்டர், எங்கள் ஃபேமிலிக்கு அவங்க தான் பாஸ்டர். இது கர்த்தர் கொடுத்த இடம். கர்த்தர் எங்களை சீயோன்னு கொண்டு வந்து எங்களை அறிவோடும் புத்தியோடு நடத்த இந்த மேய்ப்பண்டை கொண்டு விட்டுருக்கிறார். இந்த மேய்ப்பர் எங்களை மேய்க்கிறார். அந்த ஒரு ரெவலேஷன் நமக்கு வேணும். கழுதை தன் முன்னணியை அறியும், கழுதை தன் முன்னணியை அறியும். பிரியமானவர்களே, வார்த்தை கொஞ்சம் கடூரமாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், நான் எனக்கு சபை எதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படியே கேட்டேன், ஒரு கழுதை மூளை கூட நமக்கு இல்லையா? கழுதைக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு, எங்கள் சபை இது, எங்கள் பாஸ்டர் இது.
கர்த்தர் கொண்டு வர்றார். அவங்க நம்ம அறிவோடும் புத்தியோடும் நடத்துறாங்க. அந்த இடத்துல வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது செழிப்பை தருகிறார். நம்ம சபையில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். எவ்வளவோ செழித்து இருக்கிறீங்க. இன்றைக்கு குறிப்பாக நான் எழும்ப சொன்னா எத்தனையோ பேர் நீங்க எழும்புவீங்க. ஜீரோ இன்றைக்கு ஹீரோ. எப்படி நடந்தது? பிரியமானுள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சாட்சிகளை சொல்ல விரும்பல. அன்றைக்கு நான் முதல் நாள் அவங்கள பார்த்த நிலை என்ன, இன்றைக்கு நான் அவங்கள பார்க்கிற நிலை என்ன. முதல் நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு எப்படி பலமாடி கட்டடமாக அது மாறி இருக்குது. எப்படி கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். சபையில் நாட்டப்பட்டு பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாம குடும்பமாய் நான் எழுப்பி விட்டு சாட்சி சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டேயும் தெரியும், இன்றைக்கு அவங்க இருக்கிற டேயும் தெரியும். எனக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையை உண்டாகுது. நீங்கள் ஆவிக்குரிய சபையில் எல்லாம் நாட்டப்படணும். உற்சாகமாக எல்லா ஜபங்களுக்கும் வரணும், எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கணும். இதை வந்து போகிற விருந்தாளியாக இருக்கிறது. Those who are planted in any church, God-given church, God-led church, they shall flourish, they shall be prosperous. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், தயவுசெய்து மன்னித்துக்கொள்ள, என்னால் நிறுத்த முடியல. என் கண்காண நம்முடைய சபையில் அப்படி வாழ்ந்திருக்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லிட்டே போகலாம். பிரியமானவர்கள், ரெண்டாவது குறிப்பு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டாவது குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. Psalm 35 verse 27. நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல. தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல had pleasure in the prosperity of his servants அப்படின்னு. அவருடைய ஊழியக்காரர்களுடைய ப்ராஸ்பேரிட்டியை விரும்புகிற கர்த்தர். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இந்த ஊழியம் என்ற சொல் பாண்ட் சர்வெண்ட், கொத்தடிமை. அவருக்கு அடிமையாக இருக்கிறவர்களுடைய ப்ராஸ்பேரிட்டியை அவர் விரும்புகிறார். அவர் தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள். அந்த தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அந்த தேவனுக்கு எடுபிடிகளாக இருக்க வேண்டும். அதான் நாட்டப்பட்டவங்க, வந்துட்டு போறவங்க என்றல்ல. அங்க நான் என்ன ஊழியம் செய்யறேன், எந்த வகையில்? இந்த சர்வெண்ட் என்ற வேர்ட், நான் என்ன சர்வெண்டா இருக்கிறேன்? யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு அந்த தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை. எல்லாரும் ஊழியம் செய்யணும். இன்னைக்கு ஊழியம்னா ஏதோ ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணுறதான் ஊழியம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் சபையில் ஊழியமே கொடுக்க மாட்டாங்க. ஊழியம்னா அவங்க என்ன பிரசங்கம் பண்ணுற ஸ்டேஜில் நின்று அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு உடம்பெல்லாம் அலட்டிக்கிட்டு பிரசங்கம் பண்ணணும், அதான் ஊழியம்னு நினைக்கிறேன். ஊழியத்தினுடைய ஒரு பகுதி பிரசங்கம். பிரியமானவர்களே, எவ்வளவோ அவருக்கு சர்வ் பண்ண வேண்டியது. ஏதோ ஒரு வகையில் நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பிரசங்கத்தில் ஒரு பகுதி. நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது மாதத்தில் குறைந்தது 20 பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ விட அப்போ அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு முறை 20 குறைஞ்ச, அப்போ கேலண்டரில் தான் ப்ரோக்ராம் குறிப்பேன். ஒரு தடவை 20க்கு குறைஞ்சிடுச்சு. கேலண்டரை தரையில் போட்டு அழுதேன், என்னான்று நான் தப்பு பண்ணேன், ஏன் மீட்டிங் குறைஞ்சிடுச்சின்னு. ஊழியம் செய்யுங்க. பிரியமானவர்களே, நான் மேத்ஸ் டீச்சர். எக்ஸாம் நடக்கும். மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பேப்பர் தருத்த ஆரம்பிச்சார். லீவ் விடுற அன்னைக்கு சாயந்தரம் பெட்டி எடுத்துட்டு ஊழியத்துக்கு போயிடுவேன். எங்களுக்கு திருமணமான முதல் வருஷத்தில் கூட, அந்த திருமண நாள் மே மாதத்தில் நான் கன்னியாகுமரியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெட்டி எடுத்து ஊழியத்துக்கு போயிடுவேன். 2 பெட்டி தூக்கிட்டு போவேன். ஒரு பெட்டியில் என் துணிமணி இருக்கும்,
இன்னொரு பெட்டியில் எக்ஸாம் பேப்பர் இருக்கும். அப்போல்லாம் அங்கே போயிட்டா மார்னிங் பைபிள் ஸ்டடி, மத்தியானம் டேரிங் மீட்டிங், சாயந்தரம் கன்வென்ஷனில் 3 மணி நேரம் பேசணும். அப்புறம் நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனால் 11 மணி ஆயிடும். 11 மணிக்கு போல ரூமில் போய் உட்காந்து பேப்பர் தருத்துவேன். பெருமை காய்ச்சலில் தான் ஊழியம். ஏசியில் நாங்கள் திரும்ப எங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. எங்கள் பிள்ளைங்க கை குழந்தையாக இருந்திருக்கிறாங்க, தவளை பருவத்தில் இருந்திருக்கிறாங்க, ஓடுற பருவத்தில் இருந்திருக்காங்க, பள்ளி கல்லூரி பருவத்தில் எங்கள் பிள்ளைங்க இருந்திருக்காங்க. தேவனை சாட்சியாக வைத்து மனைவி இங்கே இருக்கிறாங்க. பிரியமானில் எங்கள் வீடு அப்போ முகப்பேர் ரோட்டில் இருந்துச்சு. 7C பஸ் வந்து திருமங்கலம் ஸ்டாப்பில் நின்றும். அப்போ அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வரல. திருமங்கலம் ஸ்டாப்பில் பஸ் நிற்கும். பிரியமானில் ஏசியில் மீட்டிங் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு போல் முடியும். நாங்கள் வீட்டுக்கு போய் திருமங்கலத்துலேருந்து அந்த முகப்பேர் ரோட்டில் அந்த அந்த பெரிய இடத்துல எங்கள் வீடு இருக்கும். இந்த பார்க் ரோட் அந்த முன்னாடி பெட்ரோல் பங்க் பக்கம் திருமங்கலம் ஸ்டாப்லேருந்து நடந்து போய் பிள்ளைகளை நடத்தி கூப்பிட்டு போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 4 மணிக்கு ஏசியில் சண்டே கிளாஸ். 2 பேரும் சண்டே கிளாஸ்க்கு வரும். பிந்தி வந்ததான் எனக்கு நினைவே இல்லை. அவங்க வாரம் சண்டே கிளாஸ் டீச்சர் வருவாங்க. எங்கே பிரசவாக்கத்துலேருந்து அண்ணா நகர் முகப்பேர் ரோடு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் 4 மணிக்கு சண்டே கிளாஸ் வருவோம். பிரியமானுள்ள கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு சண்டே கிளாஸ் டயத்தில் நான் யூத் மீட்டிங் யூத்துக்கு பேச போவேன். முடிச்சுட்டு சில வேளை அவங்க ஈவினிங் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. நான் ஈவினிங் எங்கேயாவது ப்ரீச் பண்ண போவேன். வீடு வந்து சேரும்போது 10-10:30 மணி ஆகும். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணும். பிரியமானவர்கள், எங்கள் பிள்ளைங்க வளரலையா? எங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி பீஸ் இல்லையா? நாங்கள் செழிக்கலையா? பிரியமானவர்களே, நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது எனக்கு தெரிந்து மேபி 83, 84 அந்த பீரியடாக இருக்கும். எனக்கு தெரிந்து முதல் ஃப்ரிட்ஜ் வாங்கினது எங்கள் வீட்டில். எங்கள் உறவுகள் மத்தியில் முதல் ஃப்ரிட்ஜ் வாங்கினது எங்கள் வீட்டில். பிரியமானவர்கள், 78 2 வீலர் வாங்கினேன். அப்போ ஏசியில் 3 2 வீலர் தான் வரும். அதில் எங்கள் 2 வீலர் ஒன்று. கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? செழித்திருக்கலையா? பெருமைக்காக சொல்லலை, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். ஒரு சவாலாக எடுங்க, நீ கண்டிப்பாக ப்ராஸ்பரஸ் ஆக முடியும். எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு ஏதோ ஒரு குழம்பு இருக்கும், கண்டிப்பாக ஒரு கூட்டு பொரியல் இருக்கும், ஏதோ ஒரு அப்பளம் சிப்ஸ் ஏதாவது இருக்கும், ரசம் மோர் இருக்கும். என் கூட சாப்பிட வந்த ஒரு டீச்சர், பின்னால் ஒரு பெரிய காலேஜில் ஒரு லெக்சர் ஆனார். சாப்பிட அந்த டீச்சர் சொன்னார், எப்படி சார் உங்கள் வீட்டில் டெய்லி விருந்து வைக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த பரப்புரைக்கெல்லாம் போகிறதுனால உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருதா சார்னு கேட்டார். உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருதா சார்? அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் அவர் பேர் முதற்கொண்டு நான் சொல்ல முடியும். இங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு அவரை தெரியும். எதுக்காக சொல்கிறேன்? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்க. நீங்கள் நாட்டப்பட்ட சபையில் கனி கொடுங்க. தேவனுடைய ராஜ்யம் பரம்புவதற்கு உங்கள் வாழ்க்கையை சேலஞ்ச் ஆகிடுங்க. ஊழியம் செய்யறவர்களுக்கு செய்யாதவர்களுக்கு வித்தியாசத்தை அவர் காண்பிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒரு வசனம் சொல்ற, ரோமர் 12:11 வாசியுங்கள். ரோமர் 12:11. அது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏதோ ஒரு வகையில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஏதோ ஒரு வகையில் அசதியாக இருக்காதீங்க. அதில் நல்லா துருதுருன்னு இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க என்று சொன்னால் சுறுசுறுப்பாக இருங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், 5 வளையாது 50 வளையாது. சின்ன வயசுலேயே கர்த்தருடைய காரியங்களில் ஒரு வைராக்கியம் காட்டு. பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட புதிது திருநின்ற உள்ள இருந்தேன். காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு பெறப்படுவேன். ஒரு நாள் அல்ல, வாரம் காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு பெறப்படுவேன். திருநின்ற ஊர்லேருந்து பட்டாபிராம் வந்து இறங்குவேன். பட்டாபிராம் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து, அங்கே ஒரு சின்ன கிராமம், தனியாக போய் அந்த கிராமத்தில் சண்டே கிளாஸ் எடுப்பேன். கொஞ்சம் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு இயேசுவை பற்றி அந்த கிராமத்தில் சொல்லுவேன். அங்கேருந்து இன்னும் 2.5 கிலோமீட்டர் நடந்து
ஆவடிக்கு வந்து ஆவடியில் ட்ரெயின் பிடிச்சி வில்லிவாக்கத்தில் வந்து இறங்குவேன். வில்லிவாக்கத்தில் பெரியமலை ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு பிடிச்சி கெல்லிஸில் வந்து இறங்குவேன். பிரியமானவர்களே, மேடவாக்கம் சாரானோஜம்மா சபை மேடவாக்கம் ஸ்டாப்புக்கு போகணும். ஒரு நாளாயில் நான் பிந்தி போனதாக நினைவில்லை. அப்போ கூட்டம் 6 மணி நேரம், காலை 9 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் ஆராதனைங்க. 3 மணிக்கு முடிஞ்சோடனே அங்கே பக்கத்தில் ஹோட்டலில் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் பரோட்டா சாப்பிடுவேன். இந்த அன்பின் விருந்தெல்லாம் அங்கே கிடையாது. பரோட்டா சாப்பிடுவேன். யாருக்காவது இந்த சாட்சி பிரயோஜனமாக இருந்தால் இருக்கட்டும். அங்கே பரோட்டா சாப்பிட்டுட்டு திரும்ப வில்லிவாக்கம் போய் ட்ரெயின் பிடிச்சி ஆவடியில் இறங்கி ஆவடியில் உள்ள அந்த ஏசிஎஸ் சபை, அப்போ அங்கே பாஸ்டர் ஜெரும் தியாகராஜ், பிரதர் ஜெரும் ரயில்வேயில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பாஸ்டர் தாமஸ் ராஜ் அந்த சபைக்கு வருவதற்கு முன்பாக அந்த சபையை ஆரம்பித்தவங்க பிரதர் ஜெரும் தியாகராஜ். அந்த காலத்துலேருந்து அவங்க அந்த சபைக்கு நான் போயிட்டுருக்கேன். அங்கே வச்சு தான் நான் அபிஷேகம் பெற்றேன். பாஸ்டர் தாமஸ் ராஜ் ரொம்ப பின்னால் வந்தாங்க. பிரியமான அந்த ஜெரும் தியாகராஜோடு சேர்ந்து ஏதாவது கிராம ஊழியம் போவேன். அப்போ நான் மெஸ்டன் ட்ரைனிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஏதாவது கிராம ஊழியம் போயிட்டு 10:30 மணி 11 மணிக்கு வருவேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு செகண்ட் கூட படிக்க எனக்கு நேரம். காலைல 6 மணிக்கு பிறப்பிட்டவன் ராத்திரி 11 மணிக்கு வருவேன். ஆண்டவர் நான் ஆசீர்வதித்தேன். என் கல்லூரியில் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு. பிரியமானில் படிச்சுட்டு இருக்கும்போதே பரீட்சைக்கு 1 மாதத்துக்கு முன்பாகவே சென்ட் ஜார்ஜஸில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ரிசல்ட் வந்த பிறகு எங்கள் மேத்ஸ் ப்ரொஃபஸர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மேத்ஸில் நீ ஃபஸ்ட் மார்க்குனாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா? காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு பிறப்பிட்டேன்னா ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேருவேன். பரிச்ச நாட்களையும் அப்படி தான் இருந்தேன். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் ஏறி வர பண்ணுவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யும்படியாக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எக்ஸடஸ் 19:6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா எல்லாரையும் கருத்து அப்படிதான் தெரிந்து. பின்னால தான் லேவியருக்கு ஆசாரிய ஊழியம் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பிரித்தெடுக்கும் போது அவங்க எல்லாரையுமே அவர் ஆசாரிய ராஜ்யம். பிரியமானவர்கள், யாத்திராகமம் 23:25 வாசிங்க. யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். இங்க சேவிக்க கடவீர்கள்னா வர்ஷிப் பண்ணுங்கிற அர்த்தம் கிடையாது. அவருக்கு சர்வ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல சர்வ் அப்படின்னு ஊழியம் செய்யுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வ் பண்ணுங்க. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பிரியமான அவருக்கு சர்வ் பண்ணி பாருங்க. அவருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க. ஏதாவது அவருக்கு உதவி செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காப்பார். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்க உதவி செய்வோம். நம்ம செழிப்பா இருக்கணும்னா ஏதோ ஒரு விதத்துல, நான் ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரன் தான். பாஸ்டர் சுந்தரியாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாலும் தேவனுடைய ஊழியம் தான். பிரியமானவர்களே, ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்க போனாலும் அங்கே போய் கடவுளை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாம என்ன வேலை வேணாலும் செய்யுங்க. நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக உங்களை நிறுத்துங்க. அதே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எல்லாம் எழுப்பி ஊழியம் செய்யணும். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படிக்கு டு சர்வ் ஹிம், அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். எப்போ நீ உன் தேவனுக்கு சர்வ் பண்ணா,
பிஸ்னஸ் எல்லாம் நல்லா நடக்கும். பிரியமில்ல, அவரை குறித்து சொல்றதுக்கு நீங்க வெட்கப்பட்டீர்களே, ஆனால் அவர் மகிமையோடு வரும்போது உங்களை குறித்து சொல்ல அவர் வெட்கப்படுவார். ஏதோ ஒரு நிலையில நீங்க சர்வ் பண்ணி பாருங்க. உங்க தானியத்துல, உங்க மிருக ஜீவன்கள்ல, உங்க கையிட்டு செய்கிற காரியங்கள்ல எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடுறீங்க. என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க. இந்த உலகத்துல இருக்க டு சர்வ் தட் ஆல்மைட்டி காட், அந்த தேவனுக்கு ஊழியம் செய்வது. அதான் புதிய ஏற்பாட்டில் கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நீங்க உங்களை அந்தகாரத்திலிருந்து, இப்போ அந்த அம்மா சாட்சியில் சொன்னாங்க, அப்பா உளையான சேற்றிலிருந்து பிரியமானவர்களை தேவனை தேடி ஒரு இருளில் இருந்தேன், உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. புல்பிட்ல நின்று பிரசங்கம் முறைய சொல்லியா பார்ட் ஆஃப் இட். உங்க ஃப்ரெண்ட்ஸோட இயேசுவை பற்றி பேசுங்க. எப்படியோ கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. பிரியமல்ல, ஃப்ரீயா இருக்கும்போது நினைச்சு பார்க்குறேன், வந்துகிட்டே இருக்கு. எக்மோ ஸ்டேஷன்ல தாம்பரம் ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுப்பேன். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கி அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி ட்ராக்ஸ் கொடுப்பேன். தாம்பரத்தில் இறங்கி அங்கேருந்து எக்மோருக்கு டிக்கெட் எடுத்து, ஒரே ட்ரெயின் தான், ஸ்டேஷனில் நின்னோன்னா இறங்கி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடும். பிரியமானவளை, வெஸ்டர்ன் ட்ரைனிங் காலேஜில் படிக்கும்போது நான் திண்ணனூரில் இருக்கிறேன். அங்கே நியூ காலேஜ் ராயப்பேட்டை ஹை ரோட்டில் இருக்கு, வெஸ்டர்னுக்கு பக்கத்துலேயே. இன்னொரு அருமையான ஜான், அவர் நியூ காலேஜில் படித்தார், அவர் ஆவடி. 2 பேரும் ஒன்று பேசிச்சு ஒரே ட்ரெயினில் ஏறுவோம். இன்னைக்கு நான் கேள்விப்பதில் நேரம் நடத்துகிறேன் என்றால் அது அன்றைக்கு ஆரம்பித்தது. ஒரு சின்ன ட்ராமா ஸ்டேஜில் போடுவோம், அவர் என்கிட்ட கேள்வி கேட்பார், பேசி வச்சுருப்போம். அது எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவையில் யாரோ மறிச்சாங்களாம், அது எப்படிங்க நமக்கு விடுதலையை தரும்? அந்த ஒரு கேள்வி தான் நினைவு இருக்கு. அது எப்படி நமக்கு விடுதலையை தரும்? நான் அவற்றை பேசுவேன். பெரியம்மன் அடுத்த நாள் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவோம், அடுத்த நாள் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவோம். 2 பேரும் பேசிக்கிட்டே போவோம் ட்ரெயினில். மற்றவங்கெல்லாம் அங்கே சீட்டு ஆடிக்கிட்டு இருந்தவன், பேப்பர் வாசிக்கிட்டு இருந்தவன் எல்லாம் எங்களோட கான்வர்சேஷனில் கலப்பாங்க. சில நேரத்தில் பேச ஆரம்பிப்பாங்க, அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். அன்றைக்கு என்ற 22வது வயசில் ட்ரெயினில் கேள்வி பதில் ஆரம்பித்தவன் இன்றைய வரைக்கும் கருமையில் கேள்வி பதில் நடத்திக்கிட்டு இருக்கேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. என்ன கர்மேல் ஜீசஸ் பார்ட்டி, இப்படி ஒரு பாஸ்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணி காணிக்க வாங்கிட்டு போக தெரியாது எனக்கு. நீங்கள் எல்லாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். நான் செழிப்பை பார்த்தேன், நான் வறுமையை பார்க்கவே இல்லை. ஒரு நாள் என் வாழ்க்கையில் நன்மை குறையப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. உலக பிரகாரமான காரியங்கள்லையும் பல அதிசயங்களை பார்த்துருக்கேன். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், அவளுடைய எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு. தம்பி கிறிஸ்டி, அவர் கொஞ்சம் வெளிநாட்டில் வேலை முடித்து அவர் காசெல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். கல்யாணத்துக்கு முந்தின நாள் பர்ஸ், அவருடைய கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்தோடையும் பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. 0 நன்மை குறையப்பட்டுச்சா? இல்லையே, கர்த்தர் நடத்தினார். அன்றைக்கி பாஸ்டர் சிஎம் பிரபாகர் மூலமாக அந்த முந்தின நாள் நடந்த கூட்டத்தில் கர்த்தர் வார்த்தை கொடுத்தார், மலையிலே பார்த்து கொள்ளப்படும். எனது ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். பார்த்துக்கிட்டாரு. வந்தவங்க பொறாமப்படுற மாதிரி தானே நடந்துச்சு, நன்மை குறையப்படலையே. பெரியமலை தேவ நாம மகிமைக்கு சத்தியம் விளங்குவதற்கு ஒரு பெரிய தொழிலதிபர் என்னை தேடி வந்து சொன்னார், பிரியாணி ரொம்ப சூப்பர், இது வரைக்கும் எங்கேயுமே நான் செகண்ட் சர்வ் கேட்டு சாப்பிட்டதில்லை, இந்த பிரியாணி மட்டும்தான் நான் கேட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு என்கிட்ட வந்து தேங்க் பண்ணிட்டு போனார். இதானே ஆசீர்வாதம், இதானே ஆசீர்வாதம். பேர் சொல்லி சொல்ல முடியும், கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்க. பிரியமானவர்களை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கும். அதே பேதுரு எழுதுறார், 1 பேதுரு
4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வரம் இருக்கு. என்ன வரம் இருக்கு? உனக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு. எனக்கு சிறு வயதிலேயே இந்த பேசுகிற டேலண்ட் கர்த்தர் கொடுத்துருந்தார். கல்லூரியில் படிக்கும்போது இங்கிலீஷ் எலோகுஷன் கிளப் செக்ரட்டரியாக இருந்தேன் 3 வருஷம். இங்கிலீஷ் ஆங்கில பேச்சு போட்டி கிளப், என்ன சொல்ல தமிழ், இங்கிலீஷ் எலோகுஷன் கிளப் 3 வருஷம். எல்லாம் 3rd இயரில் தான் இருப்பாங்க. நான் 1st இயர்லேயே ஆகிட்டேன். பிரியமா தமிழ் இதில் இன்டர் காலேஜ் செக்ரட்டரியாக இருந்தேன். எனக்கு பேசுகிற வரம் இருக்குது. கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த தாளந்தை நான் பயன்படுத்துகிறேன். எனக்கு என்ன தாளந்து இருக்கு? அந்த தம்பி சொன்னார், வரைகிற தாளந்து இருக்கு. எப்படி பயன்படுத்துகிற? என்ன வரைந்த கர்த்தருக்காக தாளந்து எப்படி பயன்படுத்துகிற? அவனவன் தேவன் பகிர்ந்தளித்த வரத்தின்படியே நல்ல மேனேஜர்ஸாக, ஸ்டூவர்ட்ஸாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்முடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நிறையா வசனங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. பிரியமானவர்களே, ஊழியத்தில் ஒரு பகுதி ஊழியர்களுக்கு ஊழியம் செய்யுது. ஊழியர்களுக்கு ஊழியம் செய்யுது. நீ எனக்கு ஊழியம் செய்யணும் என்றல்ல, என்னுடைய தேவையை எல்லாம், எங்கள் தேவையை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். நீங்களும் எல்லாரும் உற்சாகமாக எங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்கிறீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விளங்கி கொள்வதற்காக சொல்லுகிறேன். பிரியமான ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிறேன். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் 1 Corinthians 16:15. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும். இந்த குடும்பம் நம்ம சபையில் முதற் பலன், இவங்க தான் முதல்ல வந்தாங்க நம்ம சொல்லலாம். கர்மேலுக்கு முதல் ஆராதனைக்கு இந்த குடும்பம் வந்துடுச்சு. அங்கே சிலர் இருக்காங்க டே ஒன்ல இருந்து இங்கே இருக்கவங்க இருக்காங்க. முதற் பலன். இந்த குடும்பம் அகாயா நாட்டில் முதற் பலனார்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த குடும்பம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, பிரசங்கெல்லாம் பண்றதுக்காக இல்லை, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும். serve the saints. தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவங்க they have addicted themselves to serve the Lord. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதே அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்கும். அதில் அப்படியே தங்களை ஒப்புவித்துட்டாங்க. பிரியமான, நான் செஞ்ச ஊழியங்கள்லாம் பற்றி சொன்னேன். என்னுடைய முதல் பிரசங்கம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஜெரும் தியாகராஜ் ஐயா, நான் செப்டம்பர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அக்டோபர் அபிஷேகம் பெறேன், நவம்பர் ஞானஸ்தானம் எடுத்தேன். இது ஜனவரி. அந்த ஐயாவோட தான் எனக்கு தொடர்பு. ஐயா முகப்பேர், நெல்லை மாவட்டம் முகப்பேரில் அந்த சிஎஸ்ஐ அசனத்தில் பேச போகிறேன். நான் போய் கேட்குறேன், நானும் வரேண்ணே பிரதர், நானும் வரேன் பிரதர். என் காசு போட்டு ஐயாவோட ஊருக்கு போகிறேன். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அவருக்கு பேக் தூக்கணும். அவெல்லாம் 3 மணி நேரம் பேசுவாங்க. பேசி முடிச்சோன்னா அவருக்கு கால் பிடிச்சி விடணும். இந்த ஒரே பர்பஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் என்ன பேக் தூக்க விடலை. ஒரே பர்பஸோடு தான் நான் போகிறேன். அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும். அவர் பிரசங்கம் பண்ண போகிறார், நம்ம கூட போகலாம் அப்படின்னு போனேன். அன்றைக்கு மத்தியானம் அவர் எனக்கு சாட்சி சொல்ல சொன்னார். பிரியமானவர்களே, அந்த ஜனவரி மாதம் அந்த அசனத்தில் அந்த புதன்கிழமை மாலை ஆராதனையில் சாட்சி சொன்னேன். அடுத்த 4 நாளாக என்னையும் பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாங்க. பிரியமான, இந்த வரைக்கும் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்தவர். இவ்வளோ இடங்களில் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு 28 வயது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்தில் பிரியமானவர்களில் பேர் சொல்ல விரும்பல ஒரு ஐயா வீடு, வடக்கு தெரு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம். அந்த வீட்டு மாடியில் அப்போ 28 வயசு பையன், 27 வயசு பையன். 1978 எனக்கு ஏர் சொல்லு. நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். அவன் வீட்டில் இருக்கிறேன். முதல் நாள் காலையில் எழும்பி பார்க்குறேன். நான் முந்தின நாள் போட்டு வந்து என்னுடைய உள்ளாடைகளை காணும். நல்ல பெரிய பணக்காரங்க. அந்த ஐயா ஒரு பெரிய டீச்சர், நல்ல மாடி வீடு அவங்களுக்கு. அந்த காலமே நான் சொல்கிறேன் 1978 ஏரோட சொல்கிறேன். என்னுடைய உள்ளாடைகளை காணும். உள்ளாடையை காணுமே.
அப்படின்னா அந்த ஐயாவுடைய அம்மா, பாட்டி, அந்த ஐயாவுடைய அம்மா என் உள்ளாடைகள்லாம் எடுத்து துவைச்சு போட்டிருக்காங்க. ஏம்மா ஏம்மா என் ட்ரெஸ்ஸை எடுத்து துவைச்சிங்கம்மா? தம்பி, நீ ஊழியம் நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், நீ ஊழியம் செய்கிற, உனக்கு ஊழியம் செஞ்ச எனக்கு ஆசீர்வாதம் தம்பி. இன்னைக்கு நினைச்சாலும் அதை நினைச்சு அழுதுருவேன். அன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார், அப்படி உபதேசங்களை பற்றி பல கேள்விகள் உண்டு. இப்போ சொன்னால் எல்லாருக்கும் அவர் பேரை சொன்னால் தெரியும். அந்த பிரசங்கியாருடைய எண்ணத்தார் என் உள்ளாடையை துவைச்சு போட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ ஊழியம் செய்கிற, நான் உனக்கு செஞ்சால் எனக்கு ஆசீர்வாதம்ப்பா. எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்கிறீங்க, நீங்கள் உதவி செய்வதற்காக சொல்லலை, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் செழித்திருப்பதற்காக சொல்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நிறைய வசனம் இருக்குது. எபிரேயர் 6:10 வாஸ்தவம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. பெரிய ஏன் இப்படி நடக்க ஒரு ரகசியம். நீங்க ஊழியர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தது நிமித்தமும் செய்து வருகிறது நிமித்தமும் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள அந்த பிரயாசத்தை, அன்பு என்றாலே ஒரு தியாகம் இருக்கும். அந்த அம்மா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த, வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, உறவுகளெல்லாம் உலக புகழ் பெற்றவர்கள். அந்த அம்மா ஏன் உள்ளாடைய துவைக்கணும்? நான் சின்ன பையன், 27 வயசு பையன். அன்றைக்கு அவங்களுக்கு எப்படியும் ஒரு 60-70 வயசு இருக்கும், 60 வயசுக்கு மேலே இருக்கும். ஏன் துவைக்கணும்? அவருடைய நாமத்தின் நிமித்தம். எங்கள் வேலைக்காரங்களா? ஏன் நான் இப்போ ஜெரும் தேரஜியா காலை பிடிக்கணும்னு போனேன்? என் வேலைக்காரனா? பிரியமானவர்களே, அவருடைய நாம, அவருடைய ஊழியக்காரங்க இருக்கனால செய்கிறோம். அந்த பிரயாசத்தை அவர் மறக்க மாட்டார். அன்னைக்கு இந்த பையன் ராபர்ட்டு, 22 வயசு பையன், அந்த ஊழியக்காரருக்கு உதவி செய்யணும், பேக் தூக்கணும் அப்படின்னு நினச்சி போனான்ல, அது ஆண்டவர் மறப்பாரா? மறக்கலையே. அதனால இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய எத்தனையோ பேரை வைத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பூமியில் நீங்கள் செழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுங்கள், கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்கள். 10 குறிப்புகள், இன்னைக்கு 2 குறிப்பு மாத்திரம் சொல்லியிருக்கு. வருகிற நாட்களுக்கு சுத்தமான மீதி குறிப்புகளை பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்கள், எல்லா குறிப்புகளும் கர்த்தர் கொடுத்து நான் குறித்து கொண்ட பேர், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு எழுதிட்டு வரல. ஆண்டவர் கொடுத்த குறிப்புகள். பிரியமானவர்களே, நல்ல நிறுத்த முடியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் செழிப்பாக இருக்கும். கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார், ப்ராஸ்பரஸாக இருப்பார். அவர் தம்முடைய ஊழியக்காரருடைய ப்ராஸ்பரிட்டி, செழிப்பை விரும்புகிறார். நம்ம வறுமையில் இருக்கணும்னு யார் விரும்பா? பிசாசு தான் விரும்பும். பிசாசு தான் விரும்பும். ஊழியக்காரர் வறுமையில் இருக்கணும் அப்படின்னு பிசாசு தான் விரும்பும். பெரிய நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். நேற்று காலையில் இந்த 5 அப்போ 2 மீனை பற்றி ஒரு சொன்னதில் கொஞ்சம் நிறைவில்லைன்னு நினச்சேன். ஒரு தம்பி வந்துச்சாங்க, ஐயா நீ சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சேன்னு. இல்லைப்பா, சொன்னது கூட சரியில்லைப்பா, இன்னும் இருக்குப்பான்னு. அந்த 5 அப்பம் கொண்டு வரான். அவர் எவ்வளவா அதை ஆசீர்வச்சு பெருக்குனாரு அந்த குட்டி பையன். இதை பிரியமானவர்களே, நான் சொன்ன ஒரு 2000 மடங்கு ஆசீர்வச்சிருப்பாருங்க. ஒருத்தர் எத்தனைப்பா? 2 அப்பம் சாப்பிட்ருப்பாங்க. அப்புறம் நான் கணக்கு பார்த்தேன், இல்லை அந்த குட்டி பையனே அவன் சாப்பிட்றதுக்கு எத்தனை அப்பம் கொண்டு வந்தான் சொல்லுங்க? 5 அப்பம் கொண்டு வந்தான். அப்போ அந்த அப்பம், பொதுவாக பெரியவங்க ஆளுக்கு எத்தனை அப்பம் சாப்பிட்லாம்? குட்டி பையன் 5 அப்பம் கொண்டு வந்திருக்கான். பெரியவங்க எத்தனை அப்பம் சாப்பிட்லாம் அந்த அப்பத்தை? சும்மா சுமாராக சொல்லுங்களேன். 10, சரி 8ன்னு வச்சுக்குவோம்.
8 அப்பம், சராசரியாக 8 அப்பம். ஒருத்தர் 5, ஒருத்தர் 10, ஒருத்தர் 12, 8 அப்பம் சராசரி. பெண்கள் மாத்திரம் 5000 பேர் அப்படின்னா அது எத்தனை அப்பமாக மாறி இருக்கணும்? 5 8 40,000 அப்பமாக மாறி இருக்கணும். சரி, அப்போ புருஷர் எத்தனை பேர் இருந்திருக்கலாம்? ஒரு 5000 வச்சுக்கோ. அப்போ மொத்தம் எத்தனை அப்பம் இருக்கு? இப்போ எத்தனை அப்பம் வந்திருக்கும்? 80,000 அப்பம் வந்துச்சு. சரி, 80 12 கூட நிறைய மீதி எடுத்தாங்க. அது எத்தனை அப்பம் இருந்திருக்கும்? ஒரு கூடையில் எத்தனை அப்பம் வைக்கலாம்? பிரியமானவர்களை, கிட்டத்தட்ட அந்த 5 அப்பம் அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டான். அந்த 5 அப்பம் பிரியமானவர்களே ஏறத்தாழ 1,00,000 அப்பமாக மாறி இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கத்தரை சோதனை போகும். நானும் இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணுறேன். நேற்று 20,000 வீட்டில் போய் யோசித்தேன். எப்பா 20,000 இல்லை, அந்த கரத்தில் கொடுத்த 5 அப்பம் குறைஞ்சது 1,00,000 அப்பமாக மாறிடுச்சு. 1,00,000 அப்பம்னா ஒரு அப்பம் எத்தனை அப்பமாக மாறி இருக்கு? 20,000 அப்பமாக. ஒரு அப்பம் 20,000 அப்பமாக குறைந்தது மாறி இருக்குது. அப்படியானால் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்த அப்பத்தை 20,000 மடங்கு பெருக்க அவரால் முடியும். இந்த ஒரே ஒரு அற்புதம் மாத்திரம்தான் 4 சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டது. இன்றைக்கி கர்மேல் ஜீசஸ் பார்ட்டியை பற்றி சொல்லும்போது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே போட்ட ஒரு ட்ராமா நினைவுக்கு வந்துச்சு. அந்த ட்ராமா தலைப்பு கொடுத்துட்டேன்ப்பா, கொடுத்துட்டேம்மா, கொடுத்துட்டேன். எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? நல்லா கை வைத்து காட்டுங்க. கொடுத்துட்டேம்மா, கொடுத்துட்டேன். ஒரு குட்டி பையன் அந்த 5 அப்பம் கொண்டு வந்த அந்த பையனை வச்சுள்ள ட்ராமா. எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, கொடுத்துட்டேம்மா, கொடுத்துட்டேம்மா. அன்றைக்கு அந்த ட்ராமாவில் நடித்த அந்த குட்டி பையன் இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. பெரிய மகிழ்ச்சி. அந்த ட்ராமாவில் வந்து கொடுத்துட்டேம்மா, கொடுத்துட்டேம்மான்னு அழகா நீங்கள் அவன் பாஸ்டராக இருக்கிறான். நான் வேற ஒரு கான்டெக்ட்ல யோசித்தேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக கொடுத்துட்டோம். கர்த்தர் அவருடைய கரத்தில் கொடுத்ததை 20,000 மடங்கு பெருக்க வல்லவர். அதை பெருக்கினார் எல்லாருக்கும். நான் நேரத்தான் யோசித்து பார்த்தேன். எங்கேயும் நான் படிக்கலை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய நீங்கள் செழித்திருப்பீர். கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருங்க, நீங்கள் செழித்திருப்பீர். இன்னும் அநேக காரியம் எப்படி இந்த உலகத்தில் நம்ம எப்படி செழிப்பாக இருக்க முடியும்? ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கும். நன்மை குறைபடக்கூடாது. நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கும். நான் நிறைய ஒரு 5-6 2 தான் பேச முடிஞ்சிருக்கேன். ரொம்ப உங்களுக்கு தேவை நல்ல ஏதாவது ஒரு ஊழியம் செய். என்ன பிஸ்னஸ் பண்ணுங்க, டீச்சராக இருங்க, டாக்டராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுங்க, ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருங்க, இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க. என்ன செய்தாலும் சரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம். ஸ்டூடெண்ட்ஸாக பிரியமான கர்த்தருக்கு ஊழியம் செய். நான் பிடி படிக்கும்போது பிரியமானவர்களே, நான் ஜெபிக்கும்போது கர்த்தருடைய கிருபையினால் அபிஷேகம் பெற்ற என்னுடைய ஒரு மேத்ஸ் டீச்சராக இருந்து மகாராஷ்டிரில் பெரிய மிஷினரியாக போனார். இப்போவும் ரிட்டையர்டாகி ஊழியம் செய்கிறார். ஆனால் என் கிளாஸ்மேட்டாக இருக்கும்போது அவர் அபிஷேகத்துக்குள்ளே நடத்த கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். என் கிளாஸ்மேட் அவர் மிஷினரியாக மாறிட்டார். உங்கள் கிளாஸ்மேட்டை நடத்துங்க, உங்கள் கொலீக்ஸை நடத்துங்க, ஊழியம் செய்யுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. நம்ம எல்லாரும் எழுப்பி